இத்தனை நாளும் பெரியய்யா என் கழுத்தில் தாலி கட்டுவார், அவருடன் சேர்ந்து வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இனி அது நடக்காது, எங்கள் திருமணமும் நடக்காது என்று புரிந்து கொண்டேன். ஆகையால் நான் இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் ஒரேடியாக போகிறேன். ஏய், என்ன பாக்குற? எழுது. என்னை தேட வேண்டாம், நான் ஊரை விட்டே போகிறேன். இப்படிக்கு உங்கள் வேலைக்காரி பார்வதி. ஏய், நிறுத்து. நீ பேனால கையெழுத்து போட்டீன்னா அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணணும். ரத்தத்துல கையெழுத்து போட்டா அதுக்கு வேல்யூவே வேற. நீ என்ன பண்ற? உன் ரத்தத்துல உன் பேர் எழுது. என்னடி இவ்வளவு ஷாக் ஆயிட்ட? திடீர்னு ரத்தம் எங்க இருந்து வரும்னா நான் வர வைக்கிறேன். இப்போ எல்லா டூல்ஸ் இருக்குல்ல. இந்த ரத்தத்துல கையெழுத்து போடு. நீங்க சொன்ன மாதிரி லெட்டர் எழுதிட்டால, என் தம்பியை விட சொல்லுங்க. சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டர் விஷயம் எல்லாம் நீ யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னேன்னா உன் தம்பி உயிரை விட்டுருவான். புரிஞ்சுதா? ஜோக்கறது இல்ல, நான் சொல்ல மாட்டேன். என் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சொல்றேன்டி. சும்மா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. சொல்ற வேலையெல்லாம் முழுசா செஞ்சு முடி, அப்புறமா சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி தான் லெட்டர் எழுதிட்டேனே, இன்னும் என்ன பண்ணணும்? லெட்டர் எழுதிட்டா இது என்ன பறந்து போய் உங்க அகிலாமா மடியில உட்காந்துக்குமா? இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல யார் கண்ணிலையும் படாம அகிலா கண்ணுல படுற மாதிரி வச்சுட்டு வந்துடணும். சரியா? வச்சுட்டு வா, அப்புறம் நான் சொல்றேன். ரொம்ப யோசிக்காத. உனக்கு உன் தம்பி வேணுமா வேணாமா? சரிங்கம்மா, நானே கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன். போ சீக்கிரம். ஹலோ ஆண்டி. என்ன மித்ரா, பெண்ணழைப்புல நல்லபடியா முடிஞ்சுதா? எந்த குறையும் இல்லையே? நீங்க என் பக்கத்துல இல்லைங்கிற குறைய தவிர எல்லாமே சூப்பரா முடிஞ்சுச்சு. ஆமா, நீங்க போட்ட பிளான் என்னாச்சு? மித்ரா, இந்த தடவை அந்த சமையல்காரி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவளை அப்படி லாக் பண்ணிருக்கேன்.
என்ன ஆண்டி சொல்றீங்க? சொல்றேன். உங்க பிளான் என்னன்னு என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல ஆண்டி. மித்ரா, உனக்கு இப்ப என்ன புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக உனக்கே தெரியும் நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஆம், என் ரூம்ல தான் இருக்க ஆண்டி. அப்ப ஓகே, நான் நேர்ல வரேன், பேசிக்கலாம். ஓகே ஆண்டி. ஒரு வழியா இந்த சமையல்காரிக்கு முடிவு கட்டியாச்சு. எஸ். என்ன எப்பவுமே என்ன பார்த்தா வெறுப்ப காட்டுற ஆதி இப்ப முதல் முறையா என்ன பார்த்து சந்தோஷமா ஸ்மைல் பண்றாரு. நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை பத்தின ஆதாரம் இப்போ என் கையில். நீ நந்தினியோட தங்கச்சின்னு அம்மாக்கு தெரிஞ்சாலே போதும், உன் கதை முடிஞ்சிடும். நாகபுரி வம்சத்திலேருந்து வந்த நீ எப்படி என்ன கல்யாணம் பண்றன்னு நான் பார்க்குறேன். என்ன ஆதி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, உண்மையாவே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். பெண் அழைப்புல கூட நான் பார்வதியை கவனிச்சேன். உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் அவ முகத்துல இல்லையே. உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம் ஆதி? ஒருவேளை உங்க மனசை மாத்திக்கிட்டு என்னை ஏத்துக்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஓ, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? நாளைக்கு என் கையால தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? காலையில அதானே நடக்க போகுது. நிச்சயமா நடக்காது. நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நாளைக்கு உனக்கு கல்யாண நாள் கிடையாது, நீ சாக போற நாள். அதுவும் என் அம்மா கையால சாக போற. உன்னை தன்னோட மூத்த மருமகன் சொல்லிட்டு இருக்க என் அம்மாவை நாளைக்கு அவங்க கையாலேயே உன் கதையை முடிக்க போறேன். சமையல்காரியோட லெட்டர் அகிலாண்டீஸ்வரி படிச்சா என்ன சுட்டு தள்ள மாட்டாங்க, பார்வதியை தான் சுட்டு தள்ளுவாங்க. நாளைக்கு பார்வதிக்கு தான் மரண நாள், எனக்கு இல்ல ஆதி. இது தெரியாம நீ என்ன மிரட்டிட்டு போற. உண்மை என்னன்னு உனக்கு நாளைக்கு புரியும். இந்த ஆதாரத்தை அம்மா பார்த்தாலே போதும், மித்ராக்கும் எனக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க. அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. Okay, if it's impossible, just leave it aside, okay? Yeah. Okay. ஒரு நிமிஷம் சொல்லாதி. அம்மா, இந்த கவரை கொஞ்சம் பாருங்க. ம்.
சொல்லுங்க என்ன சொன்னீங்க? எப்படி? ஆஹா, ஓ அப்படியா? ஓகே. இல்ல, நீங்க சொன்னபடியே ஏற்பாடு பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். தட் ஷுட் பி ஓகே. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் எனக்கு சோதனைக்கு மேல சோதனை வருதுன்னு புரியலையே. கடவுளே, இந்த சிக்கல்லாம் நீதான் தீர்த்து வைக்கணும். ஓகே. சரி, அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே. சரி. ஹலோ. ஆமாமா, இருங்க இருங்க, நான் சொல்றேன். என்ன ப்ரோ சொல்ற? மித்ரா நந்தினியோட தங்கச்சியா? ஆமா, நாகபுரி வம்சத்தோட விஷம் தான் அந்த மித்ரா. அதுக்கான ஆதாரத்தை தான் நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ரோ, நீ கொடுத்துட்டு வந்த கவரை மட்டும் அம்மா பிரிச்சு பார்த்தாங்கன்னா இந்த மித்ரா பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் மித்ராக்கு நடக்கிற கல்யாணத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க ப்ரோ. கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்ல, உங்க அம்மா மித்ராவோட மூச்சையே நிறுத்திடுவாங்க. ஆதி கையை பிடிச்சிட்டு கல்யாண ஊர்வலம் போலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற மித்ரா கடைசியில ஆம்புலன்ஸ்ல மார்ஜரிக்கு தான் போவாங்க. என்ன ப்ரோ, உனக்கு மித்ராக்கு நடக்கிற கல்யாணம் நின்னு போகுதேன்னு நாங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷம் முகத்துல இல்லையே ப்ரோ. அதானே, மித்ராவோட கல்யாணன்ற பெரிய டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் ஆயிருக்கிறோம். ஆனா நீ இன்னும் ஏதோ யோசனையிலேயே இருக்கிய. என்ன யோசனை அது? அம்மா அந்த கவரை பிரிச்சு பார்த்தாங்கன்னா நிச்சயமா மித்ராவை துரத்த தான் போறாங்க. இந்த கல்யாணம் நிக்க தான் போகுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 2வது முறையா தன்னோட பையனோட கல்யாணம் நிக்குதேன்னு வருத்தமும் படுவாங்க, வேதனையும் படுவாங்க. அம்மா அப்படி வேதனைப்படக்கூடாது. குருஜி குறிச்சு கொடுத்த அந்த முகூர்த்தத்துல என் கல்யாணம் நடக்கணும். என்ன சொல்ற அது? ப்ரோ, உன்னோட மனசுல ஏதோ பிளான் வச்சிருக்க. அது எங்களுக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? அம்மாக்கு மித்ரா பத்தின உண்மை தெரிஞ்சு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நிக்கிறப்போ நீங்க சொன்ன மாதிரி அம்மாவோட வேதனையை வார்த்தையால சொல்ல முடியாது. ஸோ எப்படியாச்சும் அந்த முகூர்த்தத்திலேயே என் கல்யாணம் நடக்கணும். அப்பாவை அதை சொல்ல வைக்கணும்.
ப்ரோ அப்பா சொல்றது இருக்கட்டும், அம்மாக்கு பிடிச்ச பொண்ணா வேணாமா? அதான் பார்வதி இருக்காளே. பார்வதி அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தான். முகூர்த்தம் தவறதுக்குள்ள கல்யாணம் நடக்கணும். அதே நேரத்தில் அம்மாக்கு பிடிச்ச பொண்ணாவும் அமையணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பா மூலியமா அம்மா கிட்ட பார்வதி பத்தி பக்குவமா எடுத்து சொல்லி அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். ப்ரோ உன்னோட பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா ஆதி, நீ சொல்றது நடக்க வாய்ப்பு இருக்குது, ஆனா நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இல்ல, இந்த வாட்டி என் கல்யாணம் நின்று போனா அதை அம்மாவால தாங்கிக்க முடியாது. அம்மா மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆரம்பத்துல இருந்து உன்னோட இந்த நம்பிக்கை தான் ம், உன்னையும் பார்வதியும் ஒன்று சேர்த்துட்டு வருது. ம், ம். நாளைக்கு உங்க 2 பேரையும் அந்த நம்பிக்கை ஒன்று சேர்த்து வைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா ப்ரோ. பாஷம். ம். என்னடி லெட்டரை கொண்டு போய் பூஜை ரூம்ல அகிலா கண்ணில் படுற மாதிரி வச்சியா, இல்ல எனக்கு தெரியவா போகுதுன்னு அப்படியே கிழிச்சு போட்டியா? கிழிச்செல்லாம் போடலம்மா. நீங்க சொன்ன மாதிரியே அகிலாமா கண்ணில் படுற மாதிரி தான் வச்சுட்டு வந்திருக்கேன். என் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவனை பார்க்கணும். ஏண்டி உன் தொம்பி என்ன நான் இடுப்புலையா வச்சிருக்கேன்? நீ கேட்ட உடனே இறக்கி விட்டு காமிக்கிறதுக்கு? நீங்க சொன்னபடி நான் கேட்டா என் தம்பியை காட்டுறேன்னு சொன்னீங்களேம்மா. தயவு செஞ்சு என் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா, கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த லெட்டர் நான் சொன்ன மாதிரி அகிலா கண்ணில் படுற இடத்துல தானே வச்சிருக்க? சரியாதான் வச்சிருக்கம்மா. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்கம்மா. சரி சரி, நம்புறேன். உன் தொம்பிய இந்த கரகம்பாக்கம் பக்கத்துல பாழடைஞ்ச பரமேஸ்வரி கோவில் ஒண்ணு இருக்கு, அங்கதான் அம்மன் பாதுகாப்புல விட்டு வச்சிருக்கேன். ஓடி போய் மீட்டு எடுத்துக்கப்போ. என்ன பார்வதி ஃபோன் எடுக்கல? வேலையா இருக்காளோ இல்லை தூங்கிட்டாளா? ஓய், என்னடி யார் போன்ல? உன் மொழியே சரியில்லையே, திருட்டு மொழி முழிக்கிற. யாரா இருக்கும்? ஒருவேளை ஆதியோ? மேம் அக்காலின். ஏண்டி அவன்கிட்ட ஏதாவது சொல்லி வச்சியா? இல்லம்மா, நான் பெரிய கிட்ட எதுவுமே சொல்லல, என்ன நம்புங்கம்மா. என்னாச்சு பொண்டாட்டிக்கு? ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? மித்ரா பத்தின ரகசியத்தை சொன்னா பொண்டாட்டி சந்தோஷப்படுவான்னு பார்த்தா என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாள. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஏண்டி இன்னும் இங்க நின்னு முடிச்சிட்டு இருக்க? போ, உன் தம்பியை போய் காப்பாத்து. இவனு என்ன திடீர்னு கண்ணு துடிக்குது? பார்வதிக்கு எதனா பிரச்சனையோ?